வெல்கம் டு சந்துரு மேத்ஸ். ஆர்ஆர்பி ஏஎல்பி அண்ட் டெக்னீஷியன் ரெக்ரூட்மெண்ட் ரிலேட்டடாக ஒரு இம்பார்ட்டண்டான அப்டேட் வந்திருக்கு. வெறுமனே ஏஎல்பி அண்ட் டெக்னீஷியன் மட்டும் இல்லை, ரயில்வே ரெக்ரூட்மெண்ட் ரிலேட்டடாக இது ஒரு முக்கியமான அப்டேட்டாக இருக்கும். நிறைய பேருக்கு இருக்கக்கூடிய டவுட் எல்லாமே இந்த வீடியோவில் கிளியர் ஆகும். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பார்த்துட்டு அதுக்கப்புறம் உங்களோட வியூஸ் என்ன அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள். ஓகே, ஸோ இப்போ இதில் என்னென்னலாம் டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ அசிஸ்டன்ட் லோகோ பைலட் அதாவது ஏஎல்பிக்கான ரெக்ரூட்மெண்ட் நோட்டிஃபிகேஷன் இப்போ வந்துருச்சு. அப்ளிகேஷன் ஓப்பனில் தான் இருக்குது. ஸோ அதுக்கான வேக்கன்சி இன்க்ரீஸ் ஆகுமா ஆகாதா அப்படிங்கக்கூடிய டீட்டெயில் பார்க்க போகிறோம். அடுத்ததா இது ஒரு 6 வருஷத்துக்கு அப்புறம் தான் இந்த நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கு. 2018 வந்தது, இப்போ தான் 24 தான் வந்திருக்கு. ஸோ கிட்டத்தட்ட 6 வருஷம் ஆயிடுச்சு. ஸோ நடுவில் கோவிட்-19 வேற இருந்திருக்கு. ஸோ நார்மலாகவே எல்லா எக்ஸாமுக்குமே கோவிட்-19க்கு அப்புறம் கண்டக்ட் பண்ணுறப்போ எக்ஸ்ட்ரா ஏஜ் ரிலாக்ஸேஷன் கொடுத்தாங்க. அந்த மாதிரி ஏஜ் ரிலாக்ஸேஷன் இதுக்கு கொடுப்பாங்களா இல்லையா அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். அடுத்ததா எப்போவுமே பார்த்தீங்கன்னா ஏஎல்பியோட சேர்த்து டெக்னீஷியன் போஸ்ட்டுக்கான நோட்டிஃபிகேஷனும் சேர்ந்து தான் வரும். 2 போஸ்ட்டுமே சேர்ந்து தான் வரும். ஏன்னா ரெண்டுக்குமே செலெக்ஷன் ப்ராசஸ் சேமாக தான் இருக்கும். அப்படின்னால நீங்கள் ஒரே அப்ளிகேஷன்லேயே ரெண்டுக்கும் சேர்த்து அப்ளை பண்ணி, ரெண்டுக்கும் எலிஜிபிளாக இருந்தால் ரெண்டுக்கும் சேர்த்து அப்ளை பண்ணி எழுதலாம். ஸோ ஆனால் இந்த வருஷம் ஏஎல்பிக்கு மட்டும்தான் வந்திருக்கு. அப்போ டெக்னீஷியன் நோட்டிஃபிகேஷன் வருமா வராதா? அது அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஆர்ஆர்பியில இருந்து இப்போ எஸ்எஸ்சியில் அஃபிஷியல் கேலண்டர் விடுற மாதிரி ஆர்ஆர்பியில இருந்தும் அஃபிஷியல் கேலண்டர் விட போறாங்களா இல்லையா அப்படிங்கக்கூடிய டீட்டெயில் தான் பார்க்க போறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. எல்லாமே உங்களுக்கு இம்பார்ட்டன்டான விஷயம் தான். ஓகே, இப்போ நீங்க இந்த ஆர்ஆர்பி ஏஎல்பி ரெக்ரூட்மெண்ட் பத்தி எதுவுமே உங்களுக்கு தெரியாது, அதை பத்தி தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன்ல ஒரு பிளேலிஸ்ட் கொடுத்துருக்கேன். ஆர்ஆர்பி ஏஎல்பி 2024 அப்படிங்கிற பிளேலிஸ்ட் கொடுத்துருக்கேன். ஸோ இதில் டோட்டலாக 5696 வேகன்சி இப்போதைக்கு இருக்குது. ஓகே, ஸோ இதை பற்றின A to Z இன்ஃபர்மேஷன், இதுக்கு நீங்கள் எலிஜிபிளாக இருப்பீங்களா இல்லையா அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இதுக்கான செலெக்ஷன் ப்ராசஸ் என்ன, சிலபஸ் என்ன, மற்ற இந்த ரெக்ரூட்மெண்ட் பற்றின கம்ப்ளீட் டீட்டெயில் எல்லாமே நீங்கள் இந்த வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஓகே, அடுத்ததா இதுக்கு நீங்கள் எலிஜிபிளாக இருந்தீங்கன்னா எப்படி அப்ளை பண்ணலாம் அப்படிங்கக்கூடிய வீடியோ கொடுத்துருக்கேன். அதையும் பார்த்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க. ஸோ இதுக்கு எலிஜிபிளாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இதுக்கு நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணணும். ஸோ இதை ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கான 110 நாளுக்கான டைம் டேபிளோட ஸ்டடி ஸ்ட்ராட்டஜியுமே கொடுத்துருக்கேன். ஸோ நீங்கள் இப்போ ஸ்டார்ட் பண்ணீங்கன்னா கண்டிப்பாக ஒரு நாளைக்கு ஒரு 7 மணி நேரம் 8 மணி நேரம் படிக்கிறீங்கன்னா உங்களுக்கு 110 நாள் தேவைப்படாது. 70-80 நாள்லேயே கூட உங்களால் கம்ப்ளீட் பண்ண முடியும். ஓகே, அடுத்ததாக இதுக்கு மெடிக்கல் டெஸ்ட் எல்லாமே உண்டு. ஸோ இதுக்கான மெடிக்கல் டெஸ்ட் எப்படி இருக்கும் அப்படிங்கிறதுக்கு நான் முன்னாலே வீடியோ கொடுத்துருக்கேன். அந்த வீடியோவும் டிஸ்கிரிப்ஷனில் அவைலபிளாக இருக்குது. ஓகே, ஸ்ட்ராட்டஜி வீடியோ பார்க்குறப்போ இதில் நம்ம கோர்ஸில் எப்படி ஜாயின் பண்ணது அப்படிங்கிறத நான் இந்த வீடியோவில் வேற மாதிரி சொல்லியிருப்பேன். ஆனால் இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்க இந்த வீடியோவில் நான் எப்படி ஜாயின் பண்ணுறதுன்னு சொல்லுவேன். அந்த ப்ரொசீஜரை ஃபாலோ பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் இந்த அப்டேட் எப்படி வந்துச்சு அப்படிங்கிறத பார்க்கலாம். ஓகே, ஸோ இது பார்த்தீங்கன்னா மும்பை ரீஜியனில், ஓகே, ஆர்ஆர்பி மும்பை ரீஜியனில் அவங்க கொடுத்திருந்த ஒரு நோட்டிபிகேஷன். இதுல என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா, இந்த மாதிரி இந்த ஆர்ஆர்பி ஏஎல்பி நோட்டிபிகேஷன் வந்ததுக்கு அப்புறம் ஸ்டூடெண்ட்ஸ் மத்தியிலையும் நிறைய இன்ஸ்டியூட்லயுமே பாத்தீங்கன்னா ஒரு மிஸ்கன்செப்ஷன் இருக்குது. அதாவது என்னன்னா, நிறைய பேர் இப்போ போராட்டம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க நார்த் இந்தியாவில். நம்ம சைடில் யாரும் இல்லை, நார்த் இந்தியாவில் சென்ட்ரல் இந்தியாவிலலாம் பார்த்தீங்கன்னா இந்த வேக்கன்சி ரொம்ப கம்மியாக இருக்குது. அதுக்கப்புறம் நான் சொன்ன எல்லா பாயிண்ட்டுமே வச்சிருக்காங்க. டெக்னீஷியனுக்கு வேகன்சி வரல. அடுத்ததான் பார்த்தீங்கன்னா ஏஜ் ரிலாக்ஸேஷன் கொடுக்கல. அதே மாதிரி இன்னும் நிறைய காரணங்களுக்காக ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேர் ப்ரொட்டஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ அதுக்காக தான் இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, டைரெக்டாக ஸ்டூடெண்ட்ஸ்கிட்ட ஒருத்தட்டையும் பேச முடியாது அப்படிங்கிறனால அந்தந்த ஸ்டேட்டில் இருக்கக்கூடிய இன்ஸ்டியூட்டில் இருக்கிறவங்களை ஆன்லைன் மீட்டிங் அட்டன் பண்ணுறதுக்கு ஒவ்வொரு ரீஜியன்ல இருந்தும் நோட்டிஃபிகேஷன் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ இது மும்பை ரீஜியனில் உள்ளது. இது 29ஆம் தேதி 3 மணிக்கு தான் இதுக்கான மீட்டிங்கே நடக்க போகுது. ஓகே, ஆனால் இதே மாதிரி மீட்டிங் மற்ற ஸ்டேட்லலாம் ஆல்ரெடி நடந்துகிட்டு இருக்குது. ஓகே, ஸோ இந்த யூடியூப் சேனல் பற்றி நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்காது. ஏன்னா இது ஒரு நார்த் இந்தியன் சேனல், ஹிந்தி சேனல் அப்படிங்கிறதுனால. பட் நார்த் இந்தியனில் இவரை தெரியாதவங்க யாருமே இருக்க மாட்டாங்க. ஒரு எஜுகேஷன் சேனலுக்கு பார்த்தீங்கன்னா 22.5 மில்லியன் சப்ஸ்கிரைபர். அதாவது எஜுகேஷன் சேனல்லையே லீடிங்கில் இருக்கக்கூடிய சேனல் இந்தியாவில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த சேனல் தான், கான் ஜிஎஸ் ரிசர்ச் சென்டர் அப்படிங்கிறது தான். அதாவது ரொம்பவே கம்மியான ஃபீஸில் நிறைய பேரை இவர் பாஸ் பண்ண வச்சிருக்காரு. ஓகே, அண்ணா அகாடமியிலேருந்து இவருக்கு 100 கோடி 200 கோடிலாம் ஆஃபர் வந்ததையுமே ரிஜெக்ட் பண்ணிட்டு நான் கம்மியான ஃபீஸில் தான் சொல்லி கொடுப்பேன் அப்படின்னு சொல்லி ஒரு சர்வீஸாகவே பண்ணிக்கிட்டு இருக்காரு. யூபிஎஸ்சி லெவலில் இவங்க டீச் பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க. யூபிஎஸ்சின்னு இல்லாமல் மேக்ஸிமம் எல்லா சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட் எக்ஸாமுக்குமே இவரோட கிளாஸஸ் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஆனால் நமக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்காது. ஒருவேளை உங்களுக்கு ஹிந்தி தெரிஞ்சிச்சுன்னா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா ரொம்ப பியூர் ஹிந்தியில் தான் இவங்க டீச் பண்ணுவாங்க. ஓகே, ஸோ இந்த சேனல் ஒரு லீடிங் சேனல். இவங்க சொன்ன இன்ஃபர்மேஷனை தான் நான் உங்களுக்கு தமிழில் கொடுக்குறேன். ஏன்னா இது தேவையான இன்ஃபர்மேஷன் அப்படிங்கிறனால, தமிழில் உங்களுக்கு சொல்கிறதுக்கு யாரும் இல்லை அப்படிங்கிறனால தான் நான் சொல்கிறேன். ஓகே,
ஸோ இவர் வந்து அந்த மீட்டிங் அட்டன் பண்ணியிருக்காரு. இந்த மாதிரி ஒரு மீட்டிங் வந்து இவரோட ஸ்டேட்ல, இவர் வந்து ஆக்சுவலா யூபியில் இருக்கிறவருன்னு நினைக்கிறேன். ஸோ யூபி ஸ்டேட்ல, இவங்களோட ஸ்டேட்ல வந்து அலகாபாத் ரீஜியன்ல இதே மாதிரி ஒரு மீட்டிங் வந்து ஆல்ரெடி கண்டக்ட் பண்ணிட்டாங்க. ஸோ இதுல இவர் அட்டன் பண்ணிட்டு இதுல நாங்க என்னென்னலாம் டிமாண்ட் வச்சோம், அதுக்கு என்னென்னதுக்கெல்லாம் வந்து ஆர்ஆர்பி வந்து ஓகேன்னு சொன்னாங்க. ஸோ அதுக்கான அப்டேட்ஸ் எல்லாம் எப்போ வரும் அப்படிங்கிறத பத்தி சொல்லியிருந்தாரு. ஓகே. ஸோ இவர் சொன்னபடி பார்த்தா இன்னொரு 2 அல்லது 3 நாளுக்குள்ள ரயில்வேல இருந்து ஒரு அப்டேட் அஃபீஷியலாவே விடுவாங்க. இந்த மாதிரி நான் சொன்ன எல்லா டவுட்டையுமே கிளியர் பண்ற மாதிரி அஃபீஷியலாவே வந்து ஒரு அப்டேட் விடுவாங்க. ஸோ அதுக்காக நீங்க வந்து வெயிட் பண்ணுங்க. ஸோ இவர் சொல்றது கரெக்டா தான் இருக்கும், 100% கரெக்டா தான் இருக்கும். ஏன்னா இவர் வந்து ஒரு சும்மானாலும் வியூஸுக்காக வீடியோ போடுற ஆளு கிடையாது. ஓகே, ஒரு சர்வீஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஒர்த்தான வீடியோ கொடுக்கக்கூடிய ஒரு பர்சன் தான். ஏன்னா இவர் நார்த் இந்தியாவில் வந்து ரொம்பவே ஃபேமஸான ஒருத்தர். ஸோ இவரை பத்தி நிறைய சொல்லலாம். பட் நம்ம வந்து நம்மளோட கண்டென்ட் என்ன அப்படிங்கிறத மட்டும் இப்போ ஃபோக்கஸ் பண்ணுவோம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா வேகன்சி இன்க்ரீஸ் ஆகுமா ஆகாதா அப்படிங்கிறது. கண்டிப்பாக இன்க்ரீஸ் ஆகும் அப்படிங்கிற மாதிரி ரயில்வேல இருந்து உத்தரவாதம் கொடுத்துருக்காங்க. ஏன்னா ரொம்ப கம்மியான வேகன்சி தான் 6 வருஷத்துல அப்படின்னால கண்டிப்பாக இன்க்ரீஸ் ஆகும். நான் சொன்ன மாதிரி 2 அல்லது 3 நாளுக்குள்ளேயே வந்து அதுக்கான அப்டேட் வந்து ஆர்ஆர்பில இருந்து எதிர்பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. அவங்க என்ன சொன்னாங்களோ அதை தான் நான் வந்து சொல்றேன். ஓகே. அதே மாதிரி ஏஜ் ரிலாக்ஸேஷனுமே வந்து கண்டிப்பாக கொடுக்குறோம் அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. இப்போ கரண்டாக வந்த ஆர்ஆர்பி ஏஎல்பி ரெக்ரூட்மெண்ட்டுக்கு வந்து ஏஜ் ரிலாக்ஸேஷன் கொடுக்குறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அது எவ்வளோ என்ன அப்படிங்கிறதெல்லாம் வந்து அவங்க அஃபீஷியலாக சொல்றப்ப தான் தெரியும். ஓகே. அடுத்ததா டெக்னீஷியன் ரெக்ரூட்மெண்ட் எப்பவுமே ஏஎல்பியோட சேர்த்து தான் வரும். இந்த வருஷம் வரல, அதுக்கு வந்து அப்போ வேகன்சியே இல்லையா அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் வந்து அதையும் ஒரு காரணமா வச்சு ப்ரொட்டஸ்ட் பண்றதுனால ஸோ அதையும் ஒரு பாயிண்டா இவங்க வந்து கேட்டிருக்காங்க. ஸோ அதுக்கு தனியா ரெக்ரூட்மெண்ட் பண்ண போறோம் அப்படிங்கிற மாதிரியுமே வந்து ரயில்வே தரப்புல இருந்து சொல்லியிருக்காங்க. ஸோ டெக்னீஷியனுக்கு வந்து இன்னொரு நோட்டிபிகேஷன் வரும். ஸோ நீங்க கவலைப்பட வேண்டாம், அதுல கண்டிப்பா ரொம்பவே அதிகமான வேகன்சி இருக்கும். ஏஎல்பியை விட ரொம்பவே அதிகமான வேகன்சி வந்து இருக்கும். ஓகே. ஸோ நோட்டிபிகேஷன் 2-3 நாள்ல வர்றது பாசிபிள் கிடையாது. ஒரு நோட்டிபிகேஷனை டக்குன்னு ரெடி பண்ணி அதுக்கான எல்லாத்தையுமே வந்து ஒரு 2 நாளுக்குள்ள பண்றது வந்து பாசிபிள் கிடையாது. அது வந்து கொஞ்சம் டிலே ஆகலாம், ஆனா கண்டிப்பா வரும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஓகே. அது இந்த வருஷம் கண்டிப்பா இருக்கும். அதே மாதிரி இப்போ எஸ்எஸ்சில இருந்து அபிஷியல் கேலண்டர் விடுற மாதிரி ரயில்வேல இருந்து அபிஷியல் கேலண்டர் விடணும் அப்படிங்கிற மாதிரி அதை ஒரு மெயினா ஒரு ஒரு பாயிண்டாவே வச்சிருக்காங்க, மெயின் டிமாண்டாவே வச்சிருக்காங்க. இது உண்மையிலேயே ஒரு ஒரு வேலிடான ஒரு பாயிண்ட். ஏன்னா இவங்க எப்போ என்ன நோட்டிபிகேஷன் விட போறாங்கன்னு சொல்லி ஒரு கிளாரிட்டியே இருக்க மாட்டேங்குது. திடீர்னு யாருமே எதிர்பார்க்காம ஒரு நோட்டிபிகேஷன் விடுறாங்க. ஸோ எப்போ எக்ஸாம் வைக்க போறாங்கன்னு தெரியாது, திடீர்னு எக்ஸாம் வைக்கிறாங்க. அதுக்கப்புறம் எப்போ கொஞ்ச நாளுக்கு அப்புறம் தான் அதுக்கான ரிசல்ட் வருது. ஸோ அப்படிங்கிறனால இது ஒரு அன்பிரடிக்டபிளா இருக்கிறது வந்து ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து ஒரு ஒரு கரெக்டான ஒரு விஷயம் கிடையாது. ஓகே. அதனால எஸ்எஸ்சியில் விடுற மாதிரி ஒவ்வொரு வருஷமும் இந்தந்த ரெக்ரூட்மெண்ட் நாங்கள் ரெக்ரூட் பண்ண போகிறோம், இதுக்கான நோட்டிஃபிகேஷன் இப்போ வரும், இதுக்கான எக்ஸாம் இப்போ இருக்கும் அப்படிங்கிற மாதிரி அஃபிஷியல் கேலண்டர் ரயில்வேல இருந்துமே விட போகிறாங்க. ஸோ இப்போ என்டிபிசி எக்ஸாம் வருமா வராதா அப்படிங்கக்கூடிய டவுட் எல்லாமே அந்த அஃபிஷியல் கேலண்டர் ரிலீஸ் பண்ணுறப்போ கிளியர் ஆகும். இன்னும் 2-3 நாளுக்குள்ள கூட கேலண்டர் ரிலீஸ் பண்ணலாம். ஏன்னா கேலண்டர் ரிலீஸ் பண்ணுறது ஈஸி தான். அவங்க ஒரு பிளான் போட்டு இந்தந்த நாளில் இந்தந்த ரெக்ரூட்மெண்ட் வரும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க அப்படின்னா அது ரொம்ப ரொம்ப எல்லாருக்குமே வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும். இப்போ என்டிபிசி எக்ஸாம் வந்து லாஸ்ட் இயர் தான் அதுக்கான ரிசல்ட் எல்லாமே வந்து கம்ப்ளீட் ஆயிருக்குது அப்படிங்கனால அடுத்து உடனே வருமா அப்படின்னு கேட்டால் அது கொஞ்சம் டவுட் தான். ஆர்பிஎஃப் வரும் அப்படிங்கிறது வந்து கன்ஃபார்ம் தான். அதுவும் எப்போ வரும் அப்படிங்கிறது வந்து இந்த அஃபிஷியல் கேலண்டர் விட்டாங்கன்னா தெரியும். ஓகே. ஸோ என்டிபிசி வருதா இல்லையா, அதே மாதிரி டெக்னீஷியன் எப்போ வரும், இன்னொரு ஏஎல்பி கூட வரலாம். ஏன்னா கம்மியான வேகன்சி இருக்கிறதுனால இன்னொரு ஏஎல்பி விட்டு அதில் இன்னும் கொஞ்சம் வேகன்சி கூட வைக்கலாம். அந்த மாதிரி ஃபியூச்சரில் என்னென்ன ரெக்ரூட்மெண்ட்லாம் அட்லீஸ்ட் ஒரு கேலண்டர் இயற்காவது வந்து அப்டேட் பண்ணுவாங்க. ஓகே, இந்த வருஷத்துல இவ்வளோ வரும் அப்படிங்கிற மாதிரியாச்சும் சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரியாச்சும் வர்றதுக்கு வந்து அதிகமான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ பாசிட்டிவா இருங்க. இது வந்து ரயில்வே தரப்புல இருந்து சொன்னதை நான் வந்து உங்களுக்கு சொல்லியிருக்கேன், அவ்வளவுதான். ஓகேவா. இதுல வந்து இது இப்போ அப்போ அப்படிங்கிற மாதிரி கன்ஃபார்மா யாராலையும் சொல்ல முடியாது. ஆனா ஒரு 2 அல்லது 3 நாளுக்குள்ள ரயில்வே தரப்புல இருந்து ஏதாச்சும் ஒரு பாசிட்டிவான ஒரு ரிப்ளை வந்து நம்ம எதிர்பார்க்கலாம். ஓகே. ஸோ கண்டிப்பா அது வந்து கூடிய சீக்கிரமே வரும் அப்படின்னு சொல்லி நம்ம எதிர்பார்க்கலாம். ஓகே. இப்போ நம்ம கோர்ஸ்ல ஜாயின் பண்றதை பத்தி பார்க்கலாம். இப்போ நம்ம வந்து ஆர்ஆர்பி ஏஎல்பிக்குமே வந்து கோர்ஸ் கொடுத்துருக்கோம். ஏஎல்பி மட்டும் இல்ல, என்டிபிசி, ஆர்பிஎஃப், அதுக்கப்புறம் எஸ்எஸ்சியில் வரக்கூடிய சிஜிஎல், சிஹெச்எஸ்எல், அடுத்ததா சிஏபிஎஃப்ல இருக்கக்கூடிய நிறைய ரெக்ரூட்மெண்ட், மேக்ஸிமம் சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாம் எல்லாத்துக்கும் சேர்த்து, அக்னிவீரும் சேர்த்து எல்லாத்துக்கும் சேர்த்து ஒரே கோர்ஸ்லயே வந்து கொடுத்துருக்கோம். ஸோ அந்த கோர்ஸுக்கான ஃபீஸ் வந்து பார்த்தீங்கன்னா 999. ஆனால் நீங்கள் நம்மளுடைய ஆப் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா 1499 அப்படிங்கிற மாதிரி காட்டும். நீங்கள் ஜாயின் பண்ண வேண்டிய கோர்ஸ் வந்து ஆல் இன் ஒன் கோர்ஸ் தான். நீங்கள் ஏஎல்பி கோர்ஸ்னு தேடினீங்கன்னா இருக்காது, என்டிபிசி கோர்ஸ்னு தேடினீங்கன்னா இருக்காது. ஆனால் ஆல் இன் ஒன் கோர்ஸில் எல்லாமே இருக்கும். நீங்கள் தேடுற எல்லாமே இந்த ஒரே கோர்ஸ்லேயே இருக்கும். 999 பே பண்ணால் போதுமானது, 1499 பே பண்ண வேண்டாம். அது எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். இதுக்கு வந்து நீங்கள்
ஒரு வாட்டி பே பண்ணால் போதுமானது. 3 இயர் வேலிடிட்டி உண்டு. ஓகே, இதில் வந்து உங்களுக்கு எல்லா கிளாஸுமே பேசிக்ல இருந்து அட்வான்ஸ் லெவல் வரைக்கும் டீச் பண்ணியிருப்போம். எல்லா கிளாஸுமே தமிழில் தான் டீச் பண்ணியிருப்போம். அடுத்தது எல்லா கிளாஸுக்குமே பிடிஎஃப்பும் ப்ரொவைட் பண்ணிடுவோம். ஸோ அதனால் உங்களுக்கு எல்லாருக்குமே இந்த கிளாஸ் வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதில் அட்லீஸ்ட் ஒரு நாளைக்கு ஒரு ரிசல்ட்டாவது நம்மளோட சேனலில் வந்து அப்டேட் பண்ணிக்கிட்டே தான் இருக்கும். ஓகே, நம்மளோட கம்யூனிட்டி டேப்பில் போய் பார்த்தீங்க அப்படின்னா அதில் வந்து பாஸ் ஆன ஸ்டூடெண்ட், அதாவது செலக்ஷன் ஆன ஸ்டூடெண்ட்ஸோட லிஸ்ட் வந்து வந்துகிட்டே தான் இருக்கும். டெய்லி ஒரு போஸ்டாவது வந்துகிட்டு தான் இருக்குது. ஓகே, ஸோ அது வந்து இன்னும் கண்டினியூ ஆகிட்டே தான் இருக்கும். ஸோ நீங்கள் பார்க்கலாம், அவங்க கொடுத்த ஃபீட்பேக் எல்லாமே பார்த்துக்கலாம். நம்ம ஆப்பை டவுன்லோட் பண்ணுறீங்கன்னா ப்ளே ஸ்டோரில் நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் கொடுத்துருந்த ஃபீட்பேக் எல்லாமே நீங்கள் வந்து பார்த்துட்டு அதுக்கப்புறம் எங்கள் மேலே நம்பிக்கை இருந்தால் நீங்கள் வந்து இதில் ஜாயின் பண்ணலாம். ஓகே, ஸோ இப்போ வந்து நாங்கள் ரயில்வே எக்ஸாமுக்கும் அதிகமான இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து எல்லா கொஷினுமே தமிழில் இருக்கிற மாதிரியும் டீச் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஏன்னா மேத்ஸ் வந்து கொஷின் இங்கிலீஷில் இருந்துச்சு, அதை நாங்கள் தமிழில் எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துக்கிட்டு இருந்தோம். ஏன்னா நார்மலாக நம்ம எஸ்எஸ்சி அந்த மாதிரி எக்ஸாமுக்கு தான் ஃபோக்கஸ் பண்ணனால இப்போ வந்து ரயில்வே எக்ஸாம், அதுக்கப்புறம் எஸ்எஸ்சிலையுமே நிறைய எக்ஸாம் வந்து தமிழ்லேயே கொஸ்டின் கேட்குறாங்க. அப்படிங்கிறனால தமிழ்லையுமே கொஸ்டின் கொடுத்து மேத்ஸ் ரீசனிங்லாம் டீச் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ ஏஎல்பி எக்ஸாம் முடியறதுக்குள்ள மேத்ஸ் ரீசனிங் எல்லாமே உங்களுக்கு கம்ப்ளீட்டாக தமிழில் கன்வெர்ட் பண்ணி கொடுத்துருவோம். அதே மாதிரி இன்னும் ஜிகேலையுமே ஒரு சில சயின்ஸ் போர்ஷனில் கொஞ்சம் அதிகமான வெயிட்டேஜ் இருக்கிறனால அதையுமே தமிழில் கொடுக்கறதுக்கு அதுக்கான ப்ராசஸுமே நாங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஓகே, ஸோ இப்போ நீங்கள் கோர்ஸில் எப்படி ஜாயின் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து ஆண்ட்ராய்டு ஆப், அதுக்கப்புறம் iOS ஆப், அதுக்கப்புறம் வெப்சைட்டுக்கான லிங்க் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ நீங்கள் ஆப்பை வந்து இன்ஸ்டால் பண்ணிட்டு லாகின் பண்ணுங்க. ஸோ நீங்கள் ஒருவேளை iOSலயோ இல்லைன்னா வெப்சைட்லேயே வந்து யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா OZWB அப்படிங்கக்கூடிய இந்த ஆர்கனைசேஷன் கோடு உங்களுக்கு தேவைப்படும். அதையும் நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ லாகின் பண்ணிட்டு நீங்கள் ஒரு 2 மணி நேரத்துக்கிட்ட வெயிட் பண்ணுங்க. சேட்டில் ரம்யா சந்துரு அப்படிங்கக்கூடிய ஒரு நேமில் உங்களுக்கு எங்களோட ஃபீஸ் டீட்டெயில்ஸ், அதுக்கப்புறம் அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ் எல்லாமே அனுப்புவோம். ஸோ அந்த அக்கௌண்ட்டுக்கு நீங்கள் எந்த கோர்ஸுக்கு ஜாயின் பண்ண போகிறீங்களோ அதுக்கு என்ன ஃபீஸோ அந்த ஃபீஸை வந்து பே பண்ணிவிட்டு அதே சேட்டில் நீங்கள் வந்து பே பண்ண அந்த ஸ்க்ரீன்ஷாட்டை வந்து எடுத்து அனுப்புங்க. ஸ்க்ரீன்ஷாட்டை வந்து இந்த மாதிரி அனுப்பணும். கண்டிப்பாக நீங்கள் இந்த மாதிரி அனுப்பணும். ஓகே, யாருக்கு பே பண்ணியிருக்கீங்கிறது அதில் தெரியணும், எவ்வளோ அமௌண்ட்டுங்கிறது தெரியணும், இந்த யூடிஆர் நம்பர், அந்த டிரான்சாக்ஷன் நம்பர் வந்து தெரியணும். இந்த 3 டீட்டெயிலும் தெரிகிற மாதிரி நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட்டை அனுப்புனீங்கன்னா நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட்டை அனுப்பி 24 ஹவருக்குள்ளே உங்களோட கோர்ஸ் வந்து ஆக்டிவேட் ஆகும். என்னைக்கு ஆக்டிவேட் பண்ணமோ அந்த டேட்ல இருந்து 3 வருஷம் வந்து ஆல் இன் ஒன் கோர்ஸில் வந்து வேலிடிட்டி இருக்குது. ஓகே, இதுக்கு தனித்தனியாக நிறைய கோர்ஸ் நம்ம கொடுத்துருக்கோம். மற்ற கோர்ஸுக்குலாம் வேலிடிட்டி என்ன அப்படிங்கிறத நீங்கள் அந்த கோர்ஸ் ஓப்பன் பண்ணி பார்த்தாலே தெரிஞ்சுக்க முடியும். ஓகே, ஸோ இப்போ நீங்கள் வந்து கோர்ஸில் ஜாயின் பண்ணிட்டீங்களா இல்லையா அப்படிங்கிறது எப்படி தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, நீங்கள் ஜாயின் பண்ணதுக்கு அப்புறம் உங்களோட கோர்ஸ் ஆக்டிவேட் ஆயிடுச்சுன்னா மட்டும்தான் நீங்கள் ஆப் ஓப்பன் பண்ண உடனே பர்ச்சேஸ்டு கோர்சஸ் அப்படிங்கக்கூடிய இடத்துல நீங்கள் எந்த கோர்ஸுக்காக பே பண்ணீங்களோ அந்த கோர்ஸ் ஆக்டிவேட் ஆனால் அந்த கோர்ஸ் வந்து இதில் அப்டேட் ஆகிருக்கும். ஓகே, இல்லைனா இது இருக்காது. ஸோ உங்களுக்கு 24 ஹவருக்குள்ள அப்டேட் ஆயிரும். அப்டேட் ஆயிருக்கா இல்லையான்னு செக் பண்ணிக்கோங்க. ஒருவேளை நிறைய கோர்ஸில் ஜாயின் பண்ணிருக்கீங்கன்னா சி ஆல் அப்படிங்கிறத கொடுத்தீங்கன்னா நிறைய கோர்ஸ் வரும். அதில் நீங்கள் ஜாயின் பண்ண எல்லா கோர்ஸுமே இருக்கும். ஸோ இப்போ நீங்கள் வந்து ஏஎல்பிக்கு படிக்கிறீங்கன்னா ஆல் இன் ஒன் கோர்ஸை ஓப்பன் பண்ணுங்க. அதில் வந்து கண்டென்ட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணீங்கன்னா நிறைய ஃபோல்டர் வரும். அதில் ரயில்வே எக்ஸாம் அப்படிங்கக்கூடிய ஃபோல்டரில் ஆர்ஆர்பி ஏஎல்பி அண்ட் டெக்னீஷியன் அப்படிங்கக்கூடிய ஃபோல்டர் ஓப்பன் பண்ணீங்கன்னா அதுலேயே நான் கொடுத்துருந்த டைம் டேபிள் இருக்கும். அடுத்தது அதில் மேத்ஸ் வந்து இந்த இடத்துல வந்து கொஷின் எல்லாம் இங்கிலீஷில் இருக்கும். ஓகே, ஆனால் தமிழில் தான் எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துருப்போம். அடுத்து இன்னொரு ஃபோல்டர், இது வந்து நியூ சீரிஸ். இது வந்து நாங்கள் டெய்லி ஒரு வீடியோ அப்லோட் பண்ணிக்கிட்டு தான் இருக்கோம். ஓகே, நீங்கள் இவ்வளோதான் இருக்குது அப்படிங்கிற நினைக்க வேண்டாம். கண்டிப்பாக நாங்கள் வந்து நீங்கள் படித்து முடிக்கிறதுக்குள்ளேயே அடுத்தடுத்த புது வீடியோ வந்து அப்டேட் பண்ணிக்கிட்டே தான் இருப்போம். எக்ஸாமுக்கு முன்னால் மேத்ஸ் ரீசனிங் ரெண்டுமே வந்து தமிழில் என்னென்ன டாபிக்லாம் கொடுக்கணுமோ எல்லாத்தையுமே கொடுத்துருவோம். ஓகே, ஸோ மேத்ஸ் அண்ட் தமிழ் அப்படிங்கக்கூடியதை பாருங்கள். தமிழ் அண்ட் இங்கிலீஷ்லையும் கொஸ்டின் இருக்கும், தமிழ்லையும் இருக்கும். ஓகே, இதில் நானும் டீச் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அதாவது மேத்ஸ் பை சந்துரு சார் அப்படிங்கக்கூடிய ஃபோல்டரில் நான் டீச் பண்ணிக்கிட்டு இருப்பேன். அதே மாதிரி மேத்ஸ் பை மனோஜ் சார்னு சொல்லி ஒரு ஃபோல்டர் இருக்கும், அவரும் வந்து அதில் டீச் பண்ணிக்கிட்டு இருப்பார். ஓகே, மனோஜ் சார் வந்து இன்கம் டேக்ஸ் இன்ஸ்பெக்டராக இருக்கார், எஸ்எஸ்சி சிஜிஎல் எக்ஸாம் கிளியர் பண்ணி. நான் வந்து பார்த்தீங்கன்னா எஸ்எஸ்சியில் சிஏபிஎஃப் சப் இன்ஸ்பெக்டர் எக்ஸாம் கிளியர் பண்ணி சப் இன்ஸ்பெக்டர் 5 வருஷம் இருந்தேன். இப்போ செலெக்ஷன் போஸ்ட்டில் செலக்ட் ஆகி ஜேஇஆ இருக்கேன். ஓகே, சென்ட்ரல் கவர்மெண்ட்லேயே வந்து ஜூனியர் இன்ஜினியராக இருக்கேன். ஸோ நாங்கள் எங்கள் இதில் டீச் பண்ணுறவங்க வந்து ஒரு 2-3 பேர் வந்து ஆல்ரெடி எக்ஸாமில் கிராக் பண்ணவங்க தான். மேத்ஸ், ரீசனிங், இங்கிலீஷ் வந்து நான் டீச் பண்ணியிருப்பேன். அதே மாதிரி மேத்ஸ் வந்து மனோஜ் சாரும் டீச் பண்ணியிருப்பாரு. அடுத்ததான் வந்து பார்த்தீங்கன்னா ஜிகே வந்து ஹரி சார்னு சொல்லி ஒருத்தர் டீச் பண்ணியிருப்பாரு. அவர் வந்து தமிழ்நாடு போலீஸில் வந்து பார்த்தீங்கன்னா சப் இன்ஸ்பெக்டர், ஃபிங்கர் பிரிண்ட் சப் இன்ஸ்பெக்டராக இருக்காரு. அதே மாதிரி உங்களுக்கு ரயில்வே எக்ஸாமுக்குன்னு பிசிக்ஸ் வந்து ஒருத்தர் எடுத்திருப்பாரு, சுபின் சார்னு சொல்லி. அவர் வந்து ஏஎல்பியாவே இருக்காரு. ஓகே, ஆல்ரெடி ஏஎல்பி எக்ஸாம் கிளியர் பண்ணி ஏஎல்பியா ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறவர் தான். அவருமே வந்து பிசிக்ஸ் கிளாஸ் வந்து எடுத்திருக்காரு. ஓகே, ஸோ அதனால உங்களுக்கு எங்களோட கிளாஸஸ் எல்லாமே ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும். அதனால தான் நம்மளோட ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேர் வந்து நிறைய எக்ஸாமில் வந்து கிளியர் பண்ணியிருக்காங்க. ஓகே, அதனால் நீங்கள் கோர்ஸில் ஜாயின் பண்ணணும்னா ஜாயின் பண்ணிவிட்டு உங்களோட ப்ரிப்பரேஷனை வந்து ஸ்டார்ட் பண்ணிடுங்க. கண்டிப்பாக ரயில்வே எக்ஸாமுக்கு நம்மக்கிட்ட இன்னும் என்னென்னலாம் கம்மியாக இருக்குதோ அது எல்லாமே வந்து எக்ஸாம் வர்றதுக்கு முன்னால் அப்டேட் பண்ணிடுவோம். ஓகே, ஸோ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இது வரைக்கும் நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஆல் த பெஸ்ட், தேங்க்யூ.